ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது குறையும் ஆசைகளும் கேதுவும். இதன் தலைப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு விதமான இயல்பு உண்டு. அந்த வகையில் கேது பகவானின் இயல்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை நீர்த்து போக செய்வது. நீர்த்து போக செய்துன்னா வலுவிளக்க வைக்கிறது. ஜாதகத்தில் நம்ம ஜாதகப்படி எங்கே கேது உட்கார்ந்துட்டு இருக்காரோ அந்த இடத்தின் செயல்பாடை, செயல்திறனை, ஆசைகளை, முன்னேற்றத்தை நீர்த்து போக வைத்துவிடும் தன்மை கேதுவுக்கு உண்டு. நேச்சுராகவே கேது நின்ற வீட்டின் அடிப்படையில் நமக்கு ஆசைகள் குறைய தொடங்கும். அல்லது அந்த வீட்டின் அடிப்படையில் நம்ம நிறைய ஏமாற்றங்களையும் விரக்தியையும் சந்திப்போம். அப்படி சந்திச்சு கடைசியில் அந்த வீடு நமக்கு தெளிந்த ஞானத்தை கொடுத்துவிடும். புரிஞ்சுங்களா? ஸோ லக்னம் முதல் 12 வீடுகள்லையும் கேது எங்கே உட்கார்ந்தாலும் அது சார்ந்த சில பலன்களை நாம் எதிர்நோக்கி காத்திருக்கத்தான் வேண்டியது இருக்கும். அந்த பலன்களை நம்ம முன்கூட்டியே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா அப்போ நமக்கு ஏமாற்றம்ங்கிறது குறைஞ்சு போயிடும். ஒரு விஷயம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத முன்கூட்டியே ஜாதகப்படி நம்ம தெரிஞ்சுக்கும் போது அதில் இருக்கிற ஏமாற்றங்கிறது குறைந்து போய் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருவோம். இப்போ ஒரு ஜாதகர் கேள்வி கேட்குறாரு, சார் 5 வருஷமாக கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எழுதிக்கிட்டே இருக்கேன், எனக்கு அரசு வேலை கிடைக்குமான்னு. ஜாதகத்தில் அதற்கான அமைப்புகள் ரொம்ப வீக்காக இருக்கு. அப்போ நம்ம அந்த உண்மையை அவர்கிட்ட சொல்கிறோம், இல்லைப்பா, அரசு வேலைக்கான சாத்தியக்கூறுகளும் அரசு வேலை தரக்கூடிய கிரகங்களும் வலிமை குறைவாக இருக்குது, அதனால் நிச்சயமாக நீங்கள் இதை விட்டுட்டு வேறு இதை பார்க்குறது நல்லது. அப்போ பலன் சொல்லும்போது அது அவர்களுக்கு விரக்தி மனோநிலையை கொடுத்தாலும் டக்குன்னு அதிலிருந்து வெளியேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அடுத்த கட்ட நடவடிக்கைக்கும் நகர்வுகளை நோக்கி நகர்வதற்கும் அது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். டாக்டர் ஊசி போடும்போது வலிக்க தான் செய்யும், மருந்து கொடுக்கும்போது கசக்க தான் செய்யும். ஆனால் அது உங்கள் நோயை தீர்ப்பதற்காக என்பதையும் நீங்கள் மறந்துடக்கூடாது. ஸோ ஒரு டாக்டர் மாதிரி கேது அவர் உட்கார்ந்த இடத்துல இருந்து பற்றறு நிலையை உருவாக்கிடுவார். அந்த இடத்துல ஆசைகளை பூரா நீர்த்து போக வைப்பார். உங்களுக்கு லக்னத்தில் கேது பகவான் அமர்ந்தாருன்னா உங்கள் மேலே உங்களுக்கு பற்று இருக்காது. உங்களுடைய செயல்கள்லேயே ஒரு மந்தத்தனம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. சனி உட்கார்ற மாதிரியே தான் எதுலேயுமே ஒரு விரக்தி மனோநிலை. எதுக்கு குளிக்கணும், எதுக்கு சாப்பிடணும், எதுக்கு படிக்கணும், எதுக்கு வேலைக்கு போகணுங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஏன்னு கேள்வி கேட்டுட்டு தன்னைத்தானே சுருக்கி கொள்ளும் தன்மை கொண்டவங்களாம் மாறுவாங்க. இந்த இன்ட்ரோவர்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, தனிமை விரும்பிகள். எப்பயுமே ஒரு விரக்தி மனோநிலையை கொடுத்து உங்களை நீங்கள் கவனிச்சுக்கிறதையே பெருசாக அவர் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ண மாட்டார். கேது தப்பி பொழைக்கிறதுக்கு லக்னாதிபதி வலுவாக எங்கேயாவது வேறு இடத்துல இருந்து அந்த லக்னத்தை சுபகிரகங்கள் எல்லாம் பார்த்தா மட்டும்தான் ஓரளவுக்கு ஆக்டிவாக இருக்க முடியும். அது இல்லாமல் வெறும் லக்னத்தில் கேது மட்டும் இருந்தார்னா அங்கேயே தன்னை கவனித்து கொள்ளும் ஆசைகளே குறைந்துவிடும். 2ஆம் இடம் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது இருந்தார்னா குடும்பத்தின் மேலே பற்று குறைஞ்சு போயிடும். 2ஆம் இடத்தின் மேலே வருமானம் சம்பாதிக்கிறதுக்கான ஆசைகள் குறைஞ்சு போயிடும். குடும்ப உறவுகளோடு ஒட்டி உறவாடுறது குறைஞ்சு போயிடும். பேசுறதே குறைஞ்சு போயிடும். பேசும்போதே வளவளன்னு பேச மாட்டாங்க. அளவாக 10 கேள்வி கேட்டால் ஒரு கேள்விக்கு பதில் வர்றது. பெருசாக பணத்தின் மேலே ஆர்வம் இருக்காது, பெருசாக குடும்ப உறவுகளின் மேலே ஆர்வம் இருக்காதுங்கிறது மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாமே அப்படியே ஆசைகள் நீர்த்து போய்விடும். 3ஆம் இடத்துல கேது இருக்காருன்னா தைரிய வீரிய செயல்திறன் குறைஞ்சு போயிடும். செயல்திறனை, செயல்படுற திறனே கொண்டு போயிடும். பொதுவாக கைகளை கொண்டு செய்யப்படுற வேலைகளில் குறிக்கிற இடம் 3, காதுகளை குறிக்கிற இடமும் 3. ஆபரணங்கள் மேலே ஆசை குறைஞ்சு போயிடும் 3ல் கேது இருந்தால். இந்த மோதிரம் போடுறது, செயின் போடுறது இதெல்லாம் பிடிக்காமல் போகும். நண்பர்கள் தொடர்புகளை ஏற்படுத்திக்கிறது பிடிக்காமல் போயிடும். அப்படி இல்லைன்னா எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத நண்பர்கள் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. செயல்திறன் குறையும். சகோதர உறவு மேலே இருக்க ஆசை குறையும். கைகளை கொண்டு செய்கிற வேலையினுடைய தன்மை குறையும். காது கேட்கும் தன்மை குறையும். 3ல் கேது இருக்கிறவங்க போய் பாருங்கள், முழுமையாக காது கேட்காது. காதணி அணிவது, உபகரணங்களை வச்சுக்கிறது, பண்ட பாத்திரங்கள் மேலே ஆசை இருக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப குறைஞ்சு போயிடும். இப்போ சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, என் தட்டை எங்கே அதில் தான் நான் சாப்பிடுவேன், என் டம்ளர் எங்கே அதில் தான் நான் தண்ணி குடிப்பேன்னு இருப்பாங்க. இந்த கேது 3ல் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா எப்படி வேணா இருப்பாங்க. அவங்களுக்குன்னு அந்த அமைப்புகள் சுருங்கி போயிடும். 4ஆம் இடத்துல கேது இருக்கும்போது தன் சுகத்தின் மேலே இருக்கிற ஆசை குறைஞ்சிரும். சொத்து சேர்க்கிற ஆசை குறைஞ்சு போயிடும். இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, கார் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இவங்களுடைய அந்த ஆர்வம் ரொம்ப குறைவாக இருக்கும்.
பழைய பொருட்களை தான் அப்படியே வச்சுக்கிட்டு உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு புது லேட்டஸ்ட் மாடல் செல்ஃபோன் வாங்குன்னு சொன்னால் அவ்வளோ பெருசாக வாங்க மாட்டாங்க. தாயார் மேலே பற்று குறைஞ்சு போயிடும், தன் சுகத்தின் மேலே பற்று குறைஞ்சு போயிடும், தாய் நாட்டின் மேலே பற்று குறைஞ்சு போயிடும். தனக்குத்தானே தன்னை கவனித்து கொள்ளும் தன்மையே ரொம்ப குறைவாக போகிறது 4ஆம் இடத்துலையும் தான். படிப்பில் ஆர்வம் குறைஞ்சு போயிடும், என்ன படிக்கணுங்கிறதுல ஆர்வம் குறைஞ்சிரும், முதலீடு செய்கிறதுல ஆர்வம் குறைஞ்சிரும். மொத்தத்தில் ஒரு ஆர்வம் இல்லாத மனிதர்கள் போல சுற்றி உழல்வார்கள். 5ஆம் இடத்துல கேது இருந்துச்சுன்னா குழந்தைங்க மேலே ஆர்வம் குறைஞ்சு போயிடும், குலதெய்வத்தின் மேலே ஆர்வம் குறைஞ்சு போயிடும், காதல் தோல்விகள் அடிக்கடி வரும், அதனாலேயே காதல் மேலே ஆர்வம் குறைஞ்சு போயிடும். மந்திர உபதேசம் பெறுவதற்குன்னு போய் அந்த மாதிரி ஞான மார்க்கத்துக்குள்ள மனசு போயிடும். ஞான மார்க்கம் எதையாவது புதுசாக கண்டுபிடிக்கிறது, சித்தர் வழிபாடு, இப்படி போயிடுவாங்க. தன்னுடைய பிறவியின் நோக்கம் என்ன அப்படிங்கிறது மாதிரி 5ஆம் இடம் சார்ந்த பூர்வீக சொத்து மேலே ஆசை குறைஞ்சு போயிடும். புகழ் அடையணுங்கிற எண்ணம் பெருசாக இருக்காது. செயல்திறனை 5இன் மூலமாக குறைச்சிப்பார். 5ஆம் இடம் என்னெல்லாம் நமக்கு தருமோ அதெல்லாம் வேணாம், அதில் வந்து பெருசாக ஒரு ஆர்வம் இல்லைங்கிறது மாதிரியான நிலைப்பாட்டுக்கு வந்துடுவாங்க. 6ஆம் இடத்துல கேது இருக்கிறது ஒரு விதத்தில் நல்லது. ஏன்னா கடன் மேலே ஆர்வம் குறைஞ்சு போயிடும், நோய் மேலே ஆர்வம் குறைஞ்சு போயிடுங்கிறதுனால. இன்னும் ஆனால் இதில் ஒரு நெகட்டிவ் என்னென்னா 6ல் கேது இருக்கிறவங்களுக்கு ஏதாவது வியாதி வந்தால் ஒழுங்காக வைத்தியம் பார்த்துக்க மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க. அது காலப்போக்கில் சரியாக போயிடும்பா, அப்படியே பழகிடுச்சு அப்படிம்பாங்க. அந்த 6ஆம் இடத்தில் கேது இருப்பது கடனின் நோய் எதிரியின் மேலே ஆர்வம் குறைஞ்சு போயிடும். தனக்கு இருக்கிற கடனை கரெக்டாக தீர்த்துக்கணுங்கிற நினப்பை வந்து வச்சுக்க மாட்டாங்க, ஏனோ தானோ அப்படிங்கிறது மாதிரியே இருப்பாங்க. எதிரி இருந்தால் இருந்துட்டு போகிறாங்கிறது மாதிரி விரக்தி மனோநிலை. விரக்தியை கொடுப்பது, ஞானத்தை கொடுப்பது கேதுவோட வேலை. அவர் இருக்கிற வீட்டில் அந்த அமைப்புகள் இருக்கும். 7ஆம் இடத்துல கேது இருக்காருன்னா வாழ்க்கை துணை மேலே ஆர்வம் குறையும், அல்லது வாழ்க்கை துணைக்கு உங்கள் மேலே ஆர்வம் குறைஞ்சு போயிடும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு சமுதாயத்தின் மேலே உங்களுக்கு ஆர்வம் குறைஞ்சு போயிடும். சமுதாயத்தோட கூடி பழகி அதோடு செயல்படுற தன்மைகளில் ஆர்வம் குறைஞ்சு போயிடும். வெளி உலக தொடர்புகள் மேலே ஆர்வம் குறைஞ்சு போயிடும். கூட்டுத் தொழிலில் ஆர்வம் குறைஞ்சு போயிடும். கூட்டாளி பங்காளிகள் மேலே ஆர்வம் குறைஞ்சு போயிடும். அவங்க இருந்தால் என்ன இல்லாட்டி என்னங்கிற மாதிரியான விரக்தி மனோநிலையை கொடுப்பார். இதில் கேது இருந்தாலே இந்த பலன் நடக்குங்கிறது ஒரு நுணுக்கம். அவரோட தசை நடப்புக்கு வந்தால் இந்த பலன் 100% எக்ஸ்டாப்ளிஷ் ஆகும் அப்படிங்கிறது இன்னொரு விதி. ப்ளஸ் கேதுவின் நிலையை பொறுத்து அந்த பலன்களின் வலிமை கூடுதலாக இருக்கும். இப்போ உதாரணமாக கேதுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் உச்சமாக இருக்காருன்னா அந்த பலன் உச்சமாக உங்களுக்கு லைஃப் லாங் நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். இல்லை கேது திசையே நடப்புக்கு வரப்போகுதுன்னா அப்போவும் இந்த பலன் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். 8ஆம் இடத்துல கேது இருந்தால் திடீர் அதிர்ஷ்டத்தின் மேலே ஆர்வம் குறைஞ்சு போயிடும். வெளிநாட்டு வாழ்க்கைக்கு இப்போ கஷ்டப்பட்டு போவாங்க, ஆனால் போன பிறகு அதில் ஏண்டா இருக்கிறோங்கிற மாதிரி ஆர்வம் குறைஞ்சு போயிடும். நீண்ட தூர பிரயாணங்களின் மேலே ஆர்வம் குறைஞ்சு போயிடும். ஆயுளின் மேலே தன்னுடைய வாழ்நாள் எவ்வளோ நாளைக்கு நீடிக்கணுங்கிறதுலே ஆர்வம் குறைஞ்சு போயிடும். எதுக்கு சார் 60 வயசு 70 வயசில் இருந்துக்கிட்டு 40 வயசுல போனால் போகிறோம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு விரக்தி மனோநிலையில் பேசுவாங்க. 9ஆம் இடத்தில் கேது இருப்பது பாக்கியத்தின் மேலே ஆர்வம் குறைந்து விடும். தகப்பன் வர்க்கத்தின் மேலே ஆர்வம் குறைஞ்சிரும். தகப்பனார் மேலே ஆர்வம் குறைஞ்சிரும். குருமார்கள் மேலே ஆர்வம் குறைஞ்சிரும். அதிர்ஷ்டத்தின் மேலே ஆர்வம் குறைஞ்சிரும். உயர்கல்வியின் மேலே ஆர்வம் குறைஞ்சு போயிடும். உயர்கல்வி ஆசை இல்லாமல் போயிடும். 2 டிகிரி முடிச்சா மட்டும் நான் நல்ல வேலை கிடச்சிட போதா, 4 டிகிரி முடிச்சா மட்டும் என்ன நான் கலெக்டர் ஆகிட போகிறேன். இந்த விதண்டாவாதம் பேசுகிறவங்க ஜாதகத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா கேது 9ல் இருப்பது. ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்கள் கிடைக்கிறதுல இருக்கிற ஆர்வம். அப்பா தான் இருக்கிறாரு, அதுக்கு என்னப்பா அப்படிங்கிறது மாதிரி அலட்சியம் வந்துடும். அப்பா மகன் உறவு நிலை அவ்வளோ சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட முடியாது. தகப்பனாதி வர்க்கத்தின் மேலேயும் ஆர்வம் குறைஞ்சு போயிடும். 10ஆம் வீட்டில் கேது இருக்கிறவங்களுக்கு தொழிலின் மேலே ஆர்வம் குறையும். அந்த கேது சார்ந்த துறைகள் தொழில்களை தாண்டி வேற எதுலையுமே அவங்க பெருசாக சக்ஸஸ் பண்ண மாட்டாங்க. அந்த கேது சார்ந்த தொழில்கள்லேயே கூட வந்து பார்த்திங்கன்னா ஏனோ தானோன்னு தான் இருப்பாங்க. அந்த சம்பாதிக்கணும், பெரிய ஆளாகணும், பட்டம் பதவி எனக்கு தேடி வந்து சேரணுங்கிறதெல்லாம் 10ல் கேது இருந்தால் நடக்கவே நடக்காது. டோட்டலாக வந்து அந்த இடத்தில் சார்ந்த தொழில், உத்தியோகத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய மரியாதை இதன் மேலெல்லாம் ஆர்வம் இல்லாமல் ஆசை இல்லாமல் அப்படியே சுருக்கி விட்டுடுவார். பட்டம் பதவிக்கு ஆசைப்படாமல் தேடி வந்தாலும் அதை உதாசீனப்படுத்திடுற அமைப்புகளை கொடுக்கும். 10ஆம் இடத்துல கேது இருக்கவங்க மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கர்மா செய்ய மாட்டாங்க. கர்மா செய்ய முடியாதபடி சூழ்நிலைகளை உருவாக்கும். ஒரு உதாரணமாக ஒரு பையன் ஃபாரினில் இருக்கார், மேச லக்னம், 10ல் கேது சனி. இவருக்கு சனிமகா திசையில் கேது புத்தி நடக்கும்போது கொரோனா, இவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. இவர் வந்து அந்த டயத்தில் வந்து இங்கே வந்து அவங்களுக்கு காரியம் செய்ய முடியாதபடி ட்ராவல்ஸே இல்லை, கொரோனா காலம். ஸோ இவரால் வந்து கர்மாவை செய்ய முடியல. சித்தி பையன்தான் கர்மா செஞ்சு கடைசியில் அதுக்கப்புறம் தான் அந்த கொரோனா இதெல்லாம் சரியான பிறகு வர முடிச்சோம். 10ல் கேது இருக்கவங்கள கர்மா செய்ய விடாமல் பண்ணும், கர்மாவை ஒழுங்காக செய்ய விடாமல் தடுக்கும். 11ஆம் இடத்துல கேது பேராசைகள் இல்லாமல் போயிடும். மறுதிருமண வாய்ப்பு மறுத்து போயிடும். ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்கிற ஆர்வம் குறைஞ்சு போயிடும். மூத்த சகோதரர்கள்ட்ட ஆர்வம் குறைஞ்சு போயிடும். பராக்கிரமத்தை வெளிப்படுத்துறதுல ஆர்வம் குறைஞ்சு போயிடும்.
இந்த 3, 7, 10 கேது இருக்கும்போது செக்ஸுவல் லைஃப் வந்து ப்ராப்ளம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். அதுவும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அந்த சரியான பார்ட்னர்ஸ் கிடைக்காம இடைஞ்சல் பண்ணுறது, தொடர்புகளில் சிக்கலை உருவாக்குறது, பார்ட்னர்கிட்ட சிக்கலை உருவாக்குறது, இந்த மாதிரி கொடுக்கும். 11மே லாபமேன்மை குறைந்து போயிடும். 12ஆம் இடத்துல கேது இருந்ததுன்னா அயன போக சுகம் டோட்டலாக அவுட். மோட்சஸ்தானம், பிறவியை முடிச்சுக்கலாங்கிறது மாதிரியான எண்ணங்களை கொடுக்கும். எந்த ஒரு சொத்துக்கள் சேர்ப்பதிலையும் ஆர்வம் இருக்காது, நல்ல தூக்கம் இருக்காது, முதுகுத்தண்டில் பிரச்சனைகளை கொடுத்துடுவார், தாம்பத்திய வாழ்க்கையை அனுபவிக்கணுங்கிற எண்ணமே வராது, தாம்பத்திய சுக ஆசைகள் சுத்தமாக குறைஞ்சு போயிடும். ஸோ கேது எங்கே இருக்கிறாரோ அங்கே அந்த வீட்டு அதிபதி தனிப்பட்ட முறையில் பவரில் ஆயிட்டாங்கன்னா பிரச்சனை இருக்காது. அப்படி இல்லைங்கிற நிலையில் அந்த வீட்டின் ஆசைகள் உங்களுக்கு நீர்த்து போகவே செய்யும், அது குறையத்தான் செய்யும். அப்போ அதில் நம்ம எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இருந்து கொள்வது நன்று என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.